டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் முதல் இயல் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பொருளடக்கம். இதில் பொருண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருண்மைனா என்னென்னா, இப்போ முதல் இயலில் பாருங்கள் தமிழ் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 2வது இயலில் இயற்கை இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 3வது இயலில் பாருங்கள் எந்திர உலகம். அதாவது என்னென்னா, இதுதான் கான்செப்ட். முதல் இயலில் இருக்கக்கூடிய செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பற்றினதாக இருக்கும். அடுத்தது 2வது இயலில் இருக்கக்கூடிய செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையை பற்றியதாக இருக்கும். அதே மாதிரி தான் 3வது இயலும் எந்திரங்களை பற்றியதும் அறிவியல், தொழில்நுட்பம் இவற்றோட அவசியங்கள் பற்றியதாக இருக்கும். டெட் பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு, சமச்சீர் கல்வி புக்கு இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணணும். ஹார்ட் காப்பி கிடைக்காதவங்க ஆன்லைனில் டிஎன் டெக்ஸ்ட் புக்குன்னு அடிச்சிங்கனாலே வரும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத அட்டு டு அட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு கோ த்ரூ பண்ணிடணும். புக்கை தாண்டி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். முதல்ல புக்கில் இருக்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். ஓகே, இப்போ பாடம் பார்க்கலாம். இயல் 1 செய்யுள் இன்பத்தமிழ். இந்த பாடலோட ஆசிரியர் பாரதிதாசன். முதல்ல ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. தன்னோட கவிதைகளில் எதை முதன்மைப்படுத்தி இவர் எழுதியிருந்தாருன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவரோட பாடல்களை படிக்கும் பொழுது புரட்சிகரமான சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாமே மக்கள் மனசில் வேரூன்றணும் அப்படின்ற மாதிரியாக இவர் பாடியிருப்பார். அதனாலேயே இவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். நெக்ஸ்ட்டு இவருக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கொடுக்குறாங்க. அது என்னன்னா பாவேந்தர். பாரதிதாசன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார் அப்படின்னா பாவேந்தர் என சிறப்பிக்கப்படுகிறார். எவ்வாறு போற்றப்படுகிறார் அப்படின்னா புரட்சி கவி என போற்றப்படுகிறார். ஓகே, நமக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்குது. இந்த பாடல் பாருங்கள். மேக்ஸிமம் இந்த பாட்டு நம்ம சினிமாவில் கேட்டிருப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இது ரொம்ப சிம்பிளான பாட்டு, ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர். அமுது, அமுதம், அமுதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னது? அமுதத்தை உண்பவர்களுக்கு மரணம் கிடையாது. அது போன்றதான் தமிழ். ஸோ தமிழுக்கு அமுதென்று பேர். அத்தகைய இன்பமான தமிழ் எங்களுடைய உயிருக்கு இணையானது அப்படின்னு முதல் வரியில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். நிலவு எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு புத்துணர்ச்சியுமே கொடுக்கக்கூடியது. பிறை நிலவாக இருக்கட்டும், முழு நிலவாக இருக்கட்டும், அந்த நிலாவை பார்க்கும் பொழுதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அது போன்றதான் தமிழ். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். எந்த ஒரு நாகரிகமும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரத்தில் தான் வளர்ந்துருக்கும். ஏன்னா எந்த ஒரு நாகரிகத்துக்கும் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் வளர்ச்சிக்கு முக்கியமாக அமைகிறது நீர். அந்த மாதிரி வளர்ச்சிக்கு, ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு நீர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக அமைந்தது தமிழ். நெக்ஸ்ட்டு, தமிழுக்கு மனமென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த இடத்துல மனம் அப்படின்னா நறுமணம் என்பதை குறிக்கிறது. இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நாங்கள் வாழ்வதற்காகவே உருவாகிய ஊர் என்று குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட்டு, தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். நாங்கள் எப்பொழுதும் இளமையோடு இருப்பதற்கான ஆற்றலை தரக்கூடியது எது? தமிழ். இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். புலவர்களுக்கு எதுக்கு வேல்? இப்போ வீரர்களுக்கு வேல் இருக்கிறது ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, புலவர்களுக்கு வேலை போன்ற ஆயுதமாக விளங்குவது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு,
தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். என்றைக்குமே உயர்வு அப்படின்றத எது வரைக்கும் சொல்லுவோம்? வானமே எல்லை அப்படின்னு. அந்த உயர்வு அப்படின்றத வானத்தை தான் லிமிட் வச்சு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்களுடைய அசதியை நீக்கி ஒளி தரக்கூடிய தேனை போன்றது. நெக்ஸ்ட்டு, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோலை போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். வைரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ வலிமையாக இருக்கும், வைரத்தினால் ஆன வாள். அது மாதிரி எங்களுடைய கவிதைக்கு தமிழ் ஆதாரமாக வலிமையாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் ஒரு குழந்தைய எப்படி கொஞ்சம் கண்ணே மணியே தங்கம் செல்லம் அந்த மாதிரி கொஞ்சம் இல்லையா? அது மாதிரி கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, தமிழுக்கு வேறு வேறு பேர் வச்சு அழைச்சிருக்காரு இந்த பாடலில். இந்த பாடல் ரொம்ப சிம்பிளான பாட்டு. ஆனால் என்னென்னா இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஸோ நீங்கள் இதை ஒரு மேட்சிட் மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர், புலவர்க்கு வேல், அசதிக்கு தேன். இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின்ஸும் கையோட பார்த்துடலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவு கூட்டல் என்று அப்படின்னா நிலவென்று. இந்த ஊவும் ஏவும் ஒன்றா சேர்ந்து எப்படி மாறும்? நிலவென்று. ஆப்ஷன் ஆ. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். இல்லு கூட்டல் ஏ லே, தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட் பாருங்கள், இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விளைவுக்கு நீர், நெக்ஸ்ட்டு அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இந்த மாதிரி மேட்சிட் இதில் இருக்கிறதே கேட்கலாம், இல்லை அந்த பாடல்லேருந்து வேறு மேட்சிட் மாதிரி கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயைபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயைபு அப்படின்னா ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாடலில் அவங்களே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பேர் நேர். நம்ம பாடல் பார்க்கலாமா? இந்த பாடலில் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது இயைபு சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க? பேர் நேர். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பேர் நீர், பேர் ஊர், பால் வேல், வான் தேன், தோல் வால். இதெல்லாமே ஒத்த ஓசையில் முடியக்கூடிய சொற்கள். இதை எப்படின்னு சொல்லுவாங்க? இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி. நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கும்மி அடித்தல் அப்படின்னா என்னென்னு. தெரியாதவங்க பாருங்கள், இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்கள் வட்டமாக இந்த மாதிரி நின்றுப்பாங்க. நின்றுட்டு ஒரு பாடலை பாடி கைகளை கீழே குடிஞ்சு ஒரு தடவை தட்டுவாங்க, அப்புறம் மேலே நிமிர்ந்து ஒரு தடவை தட்டுவாங்க. இதை தான் கும்மி அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கும்மி அடிக்கும்பொழுது ஏதாவது பாடலை பாடிட்டு கும்மி அடிப்பாங்க. அது மிகுந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். நார்மலாகவே அது உற்சாகத்தை தருது. அப்படின்றப்ப தமிழை பற்றியும் அதன் பெருமைகளை பற்றியும் பாடிக்கொண்டு கும்மி அடிக்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். எவ்வளோ மொழி தெரிஞ்சாலும் தாய்மொழின்றது என்றைக்குமே ஸ்பெஷல் தானே. வாங்க இப்போ நம்ம தாய்மொழியோட பெருமையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். இப்பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் மாணிக்கம். நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கணும். பாடம் நடத்தும் பொழுதே ஒரு நோட்டில் நீங்கள் பேஜ் பிரிச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பில் எத்தனை செய்யுள் இருக்கோ அத்தனை செய்யுள் பேரையும் எழுதுங்க. அந்த ஆசிரியர் பெயருக்கு ஒரு காலம் விட்டுக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் பேர், அடுத்தது இயற்பெயர், பிறப்பு, இறப்பு. இது எல்லாமே நீங்கள் பாக்ஸ் போட்டு டேப்லர் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். செல்ஃபாக எழுதுங்க. இதுக்கு முன்னாடி பாடலில் என்ன பார்த்தோம்? பாரதிதாசன். அவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அது மாதிரி இந்த பாடலோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அவரோட இயற்பெயர் மாணிக்கம். இவருக்கு
சிறப்பு பெயர் என்னென்னா பாவலரேறு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அடுத்தது இவர் சில இதழ்களையும் நடத்தி வந்துள்ளார். அதன் பெயர்லாம் கொடுத்துருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேவா? இவரோட ஸ்பெஷலாகவே இவருக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. தனித்தமிழ், பிற மொழி கலப்பில்லாமல் தனித்தமிழ் விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பியவர் இவர். தமிழ் உணர்வையும் தனித்தமிழையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் நமக்கு இப்போ சப்ஜெக்டில் பாடத்தில் இருக்கக்கூடிய பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. பாடல் பாருங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. கும்மி கொட்டுங்கள் இளம் பெண்களே. இளங்கோதையரே அப்படின்னா இளம் பெண்களே கும்மி கொட்டுங்கள். நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. மொத்தம் எத்தனை திசைகள் நமக்கு இருக்குது? எல்லாத்துக்குமே தெரியும் 8 திசைகள். அந்த 8 திசைகளும் செந்தமிழ் செம்மையான தமிழ் மொழியின் புகழ் 8 திசையும் போய் ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கும்மி கொட்டி நம்ம தமிழோட பெருமைகளை பாடணும். ஓகே, அப்போ தமிழோட பெருமைகள் என்னென்ன அதை அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஊழி அப்படின்னாலே பல 100 ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஊழி பல நூறுனா பல 100 ஆண்டுகள் பல 100 கண்டதுவாம். இது நம்முடைய தமிழ்மொழி. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் அவ்வளவும் அறிவு ஊற்று மாதிரி நமக்கு அல்ல அல்ல குறையாது, ஊற்று மாதிரி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவ்வளோ நூல்கள் நிரம்பிய சிறப்பான மொழி நம்முடைய தமிழ்மொழி. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். இப்போ இத்தனை ஆண்டு காலம் தமிழ்மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, அப்போ அதோட காலத்தில் எத்தனை இயற்கை பேரிடர்களை பார்த்துருக்கோம். எவ்வளவோ சுனாமி வந்திருக்கோம், எவ்வளவோ புயல், மழை, காற்று எல்லாமே அந்த தமிழ்மொழி பார்த்துருக்கோம். ஆனாலும் இன்னும் அழியாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் தமிழ்மொழியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் தமிழ்மொழி. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர்மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும், இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். அதாவது ஒருத்தன் தமிழை நல்லா கற்றுக்கிட்டான் அப்படின்னா அவனோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொய்யை அகற்றுமா. முதல்ல ஒரு மனிதனிடம் யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் உள்ள பொய்யை அகற்றும். நெக்ஸ்ட்டு உள்ள பூட்டறுக்கும், அவர்களுடைய மனதில் உள்ள அறியாமையை நீக்கும். நம்ம செய்யுளில் படிப்போம் இல்லையா, அகநானூறு, அதில் பார்த்திங்கன்னா தலைவன் தலைவி இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இல்லையா, இதை தான் சொல்கிறாங்க. அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர்மை புகட்டும் அறமேன்மை கிட்டும். உயிரை போன்ற உண்மையை நமக்கு ஊட்டுகின்ற மொழி. அறமேன்மை கிட்டும் அப்படின்னா ஒருத்தர் அறவழியில் எவ்வாறு நடப்பது அப்படின்றத நம்ம தமிழ்மொழி சொல்லும். தமிழ்மொழியை சுத்தமாக கற்றுக்கிட்ட ஒருத்தனால் கண்டிப்பாக பொய் சொல்ல முடியாது, அறம் தவறி நடக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும், இந்த உலகத்தில் உயர்வாக சிறப்பாக வாழ வழி காட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். இதில் பாருங்கள், சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு அப்படின்னா அது கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாருங்கள், புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து பார்த்துடலாம். தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது, மேதினி. இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம அறிஞர் பொருள் படிச்சிருக்கோன்னு அர்த்தம். நம்ம சொல் பொருளில் படித்தோம் இல்லையா, மேதினி அப்படின்னா என்னது? உலகம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. நெக்ஸ்ட்டு செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும்.
எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை. நெக்ஸ்ட் பாருங்கள், முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. ஓகே, நம்ம சொற்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள், இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொல்ல என்னன்னு சொல்லுவாங்க? மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் என்னன்னு சொல்லுவாங்க? எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் என்னன்னு சொல்லுவாங்க? இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? பாடலில் பாருங்கள், மோனை சொற்கள். நான் ஒரு 2 சொற்கள் சொல்கிறேன், மீதி நீங்கள் கண்டுபிடிங்க. எட்டு திசையில் முதல் எழுத்து ஒன்று போல் வர்றது பாருங்கள், எட்டு எட்டிடவே. நெக்ஸ்ட்டு ஊழி ஊற்றெனும். ஓகே, மற்றதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க. அடுத்தது எதுகை. எதுகைனா என்னது? இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது. இதுலேயும் பாருங்கள், எட்டு திசையிலும், அதில் இட்டு வந்திருக்கா. எட்டிடவே, இதுலேயும் இரண்டாம் எழுத்து ஒரே இதாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆழி பெருக்கிருக்கும், ஆழி அழியாமலே, இதுலேயும் இரண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பொய் மெய். அது மாதிரி அடுத்தது இயைபு. இயைபுனா என்னது? இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது. நிலம் பெரும். எல்லா பாடல்களுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்? எதுகை, மோனை, இயைபு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இந்த பாடலுக்கு மட்டும்தான் புக் பேக்கில் எதுகை மோனை கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு இதை மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. எல்லா பாடல்களுக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.